Everybody want to become a millionaire in your 20s or early 20s. ஸோ நம்ம எல்லாராலையுமே மில்லியனர் ஆக முடியும். பட் அந்த மில்லியனர் ஆகணும்னா அந்த $1,000,000 இல்லை ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆஸ் அ பர்சனாக நம்ம ட்ரெயின் ஆகிருக்கணும். அந்த பர்சனாக மாறதுக்கு நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபவுண்டேஷனை நான் பாஸ்ட் 1 இயர்ஸாக கற்றுக்கிட்டதை எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ்டு வீடியோவாக இது இருக்க போகுது. அண்ட் ஐ எம் கோயிங் டு ஷேர் 7 steps டு பிகம் அ மில்லியனர் மைண்ட் செட் பர்சன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டிஃபைன் யுவர் விஷன். உங்களுடைய விஷன் என்ன அப்படின்றத கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் மற்றது எல்லாமே நம்ம யோசிக்க முடியும். அண்ட் எல்லாத்தோட ஸ்டெப்லேயுமே ஏன் அதை பண்ணணும், எதனால் அது பண்ணணும், அண்ட் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற 3 விஷயத்தையுமே 1 by 1 ஷேர் பண்ணுவேன். ஸ்கிப் நம்ம வீடியோ பாருங்கள். வாட் டு டூ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஸ்மார்ட் கோல்ஸ் செட் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த டைம் பீரியடில் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இயர்லி கோல் செட் பண்ணுங்கள். செகண்ட், ஒய் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு கோல் ஏன் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா நம்ம கரெக்டான ஒரு பாத் கிடைக்காது அது அச்சீவ் பண்ணுறதுக்கு. நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், நம்மளுடைய லைஃப்க்கான பர்பஸ் எப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ உங்களுடைய கோல்ஸை செட் பண்ணுறதுல ப்ராக்டிக்கலாக செட் பண்ணுங்கள். தேர்ட் திங், ஆக்ஷனபிள் ஸ்டெப். ஸோ இது எப்படி நம்ம பண்ணலாம்னா, கோல்ஸ் எல்லாமே உங்களுடைய பர்சனல், நீங்கள் என்ன வேணால் கோல்ஸ் செட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப்னால் நீங்கள் டைரி எழுதுங்க, ஜேர்னலில் உங்களுடைய கோல்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஆர் உங்களுடைய ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை உங்களுடைய டெஸ்க்டாப்லேயோ ஏதோ ஸ்டிக் பண்ணுங்கள். இதெல்லாமே ஒரு சின்ன ஆக்ஷன் ஸ்டெப். இது ஒரு சின்ன விஷயமா தெரியும், பட் இது முக்கியம் ஃபவுண்டேஷனுக்கு. செகண்ட் ஸ்டெப், ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இண்டஸ்ட்ரி. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன மாதிரி கோல் செட் பண்ணிக்கிங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அண்ட் அது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் டு டூ. இப்போது இதெல்லாம் ஓகே ப்ரோ, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லை ரிவ்யூ பண்ணணுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், யூடியூப், உங்களுடைய செக்டரில் யார் நல்லா பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட், அது ரிலேட்டடான உங்களுடைய செக்டர் ரிலேட்டடான வெபினார்ஸ் இல்லைனா லைவ் மீட்டிங்ஸ், கம்யூனிட்டி இது கூடலாம் ஜாயின் ஆகுங்க. நெக்ஸ்ட், லைக் மைண்டட் பீப்புள் கண்டுபிடிங்க. உங்களுடைய கோல்ஸுக்கு யாரெல்லாம் ரிலேட்டாக இருக்காங்களோ அவங்களோட லைக் மைண்டட் பீப்புளை கனெக்ட் பண்ண பாருங்கள். ஸோ இதெல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக அந்த மார்க்கெட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். செகண்ட், ஒய் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டோட டிமாண்ட்ஸ் அண்ட் எப்படி இது நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு பிளான் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய செக்டார்ஸ் இல்லை கோல்ஸை பற்றி டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது நீங்கள் அதில் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதில் இருக்க ரிஸ்க் கம்மியாகும் அண்ட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது. தேர்ட், ஆக்ஷனபிள் ஸ்டெப். ஸோ இது எப்படி ப்ரோ பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப்லேருந்து இது எப்படி ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுனா, ரீட் புக்ஸ். உங்களுடைய செக்டார் ரிலேட்டடாக இருக்கிற புக்ஸு, ஹைலி ரெக்கமெண்டட் புக்ஸ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிங்க. அண்ட் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட் வாட் டு டூவில் சொன்னது தான் இங்கேயுமே ஆக்ஷனபிள் ஸ்டெப்பாக அதை மாற்றுங்க. ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப்பில் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய செக்டரில் உங்கள்கிட்ட இருக்க என்ன வீக்னஸ், உங்கள்கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அண்ட் அந்த காம்படிட்டர்ஸ் பண்ணாத விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கிளியராக உங்களுடைய இண்டஸ்ட்ரி ஆர் செக்டார் பற்றி கிளியர் பார்த்துருக்கும். தேர்ட் ஸ்டெப், பில்ட் ஃபவுண்டேஷன் ஸ்கில். எப்படி உங்களுடைய ஃபவுண்டேஷனுக்கு என்ன செக்டாரில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வாட் டு டூ. இப்போது எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னுடைய ஃபஸ்ட் விஷனாக அது கற்றுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ அதுக்காக நான் ஆன்லைனில் ஆன்லைன் ஆஃப்லைன் எதுலையோ கோர்ஸ் சர்ச் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும். அந்த கோர்ஸ் ஏதாவது என்ரோல் பண்ணி ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீயாக யூடியூப்லலாம் கோர்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கோங்க. அதெல்லாமே ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட், ஒய் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் எல்லாத்தையுமே கிளியராக இருந்தீங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக தெரியுவீங்க. ஸோ நெக்ஸ்ட், ஆக்ஷன் ஸ்டெப். இதுக்கு எப்படின்னா அதே தான், நீங்கள் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணுங்கள்,
இல்லைனா ஒரு சின்ன விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் ஆகும். அது உங்களுடைய ஃபவுண்டேஷன் லேர்னிங்காக இருக்கும். ஸோ பில்ட் அ ஃபவுண்டேஷன் ஸ்கில். 4th ஸ்டெப், பிளான் யுவர் ரோட் மேப். ஸோ வாட் டு டூ, உங்களுடைய ஒரு பிளான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய நீச்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. உங்களுடைய 1 இயர் பிளான் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி 1 மந்தில் என்ன பண்ணணும் அண்ட் 6 மந்தில் என்ன ப்ராக்ரெஸ் இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே பிளான் பண்ணுங்கள். ஸோ ஒய் இட்ஸ் இம்பார்ட்டண்ட், இப்போது இந்த பிளான் பண்ணுறதுனால உங்களுடைய கரெக்ட் ரோட் மேப் தெரியும். நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு தெரியும் போது நம்ம கன்ஃபியூஷன் அவாய்ட் ஆகும் அண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம வந்துட்டு இதுதான் இந்த 6 மந்தில் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, ஸோ 1 இயரில் இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனுக்கெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். இதுக்கான ஆக்ஷனபிள் ஸ்டெப் என்ன, கூகுள் கேலண்டர் இல்லைனா உங்களுடைய ஜேர்னல்லையே ரிட்டர்ன் பண்ணுங்கள் உங்களுடைய பிளான்ஸ் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். அதை வந்துட்டு ஒரு டைமுமே ரிவ்யூ பண்ணி அந்த பிளான் கரெக்டாக தான் போகுது அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க உங்களுடைய பிளான்ஸை. அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. 5th ஸ்டெப், டேக் ஆக்ஷன் அண்ட் ஸ்டார்ட் ஸ்மால். உங்களுடைய நீச், உங்களுடைய கோல்ஸுக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சிருங்க அண்ட் அது ஒரு சின்ன விதத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாட் டு டூ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய லோக்கல் பிஸ்னஸ்க்கு உங்களுடைய சர்வீஸ் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி MVP ப்ராடக்டாக ப்ரொவைட் பண்ண ஆரம்பிங்க. இல்லை MVP சர்வீஸ் கொடுங்க, மினிமம் வேல்யூபிள் ப்ராடக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒய் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இது லாங் டேர்மில் பெருசாக அதை எடுத்து பண்ணும்போது உங்களுடைய ரிஸ்க் கம்மியாகும். ஸோ திஸ் இஸ் ரெடியூஸ் யுவர் ரிஸ்க் வாட் யூ ஸ்டார்ட் யுவர் ஆக்ஷனபிள் ஸ்டெப். ஆக்ஷனபிள் ஸ்டெப், உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான சில அமௌண்ட்ஸ் இல்லைனா டைம் எஃபர்ட் எல்லாத்தையுமே போட்டு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணி ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிங்க. ஸோ இது அதுக்கான ஆக்ஷனபிள் ஸ்டெப். 6th ஸ்டெப், பில்ட் யுவர் நெட்வொர்க். வாட் டு டூ, இப்போது உங்களுடைய லோக்கல் பிஸ்னஸ் ஒரு பொட்டென்ஷியல் கிளைண்ட்டோட எப்போயுமே கனெக்டில் இருங்க, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. அண்ட் நெக்ஸ்ட், உங்களுடைய ஒரு மென்டார் இல்லைனா ஒரு ஆன்லைனில் இருக்கக்கூடிய பீப்புளோட டைரெக்டாக கனெக்ட் ஆகுங்க அண்ட் ஒரு மென்டாரை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஒய் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இதை எதனால் நம்ம பண்ணோன்னா, நமக்கு ஒரு மென்டார் இல்லைனா ஒரு அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணுறோம், ஒரு கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்டெப் எடுக்கிறோன்னா அவங்கக்கிட்ட இருந்த ஐடியாஸ் ஒரு உங்ககிட்ட இருக்க கொஷின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட்வொர்க்கிங் பண்ணுறது உங்களை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கும் உங்களுடைய கோல்ஸில். ஆக்ஷனபிள் ஸ்டெப், பில்ட் ரிலேஷன் பட் நாட் ஜஸ்ட் கனெக்ஷன். ஓகேவா? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வாங்க. ஒரு பர்சனுக்கும் நீங்களும் அந்த கோல்ஸோட நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க கூட கனெக்ட் ஆகி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணாதீங்க. அதுதான் ஆக்சுவலி நெட்வொர்க். ஸ்டெப் 7, பில்ட் யுவர் சிஸ்டம். இப்போது இதுதான் ஆக்சுவலி லாஸ்ட் ஸ்டெப். நீங்கள் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாத்தையுமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ஒரு 6 months to 1 year ஆயிரும். ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி என்னென்ன ஆக்ஷன்ஸ் என்னுடைய 5 yearsக்கான பிளான் இதெல்லாம் செட் பண்ணும்போது எனக்கு ஆப்வியஸ்லி 8 months கிட்ட வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் அந்த டைம் தான் உங்களுக்கும் எடுக்கும். அண்ட் இது கோல்ஸ் இல்லைனாலுமே இதெல்லாத்தையுமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் பில்ட் ஆயிரும். ஸோ 7th ஸ்டெப்பில் வாட் டு டூ, உங்களுடைய விஷயத்தை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் அதை வந்துட்டு மாஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது இதெல்லாம் பாருங்கள். அண்ட் நான் இப்போ மாஸ்டர் பண்ணிட்டேன்னா கிடையாது. ஸோ நான் இன்னும் 6th ஸ்டெப் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கேன். அண்ட் அந்த 7th ஸ்டெப் பண்ணுறதுக்கு உங்களுடைய கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட், ஒய் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஆப்வியஸ்லி நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணும்போது மில்லியன் மணி வந்துட்டு மேக் பண்ணிட முடியும். அது எந்த செக்டராக இருந்தாலும் நீங்கள் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஒன்று பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. பட் இது எல்லாத்துக்குமே ஒரு விதமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கோல்ஸ் வந்துட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணால் நடக்குமான்னா தெரியாது. பட் நிறைய விஷயத்துக்கு இதை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் உங்களுக்கான பாத் கிடச்சிரும். ஆக்ஷன் ஸ்டெப், உங்களுக்கான ஒரு டீமை வந்துட்டு ஃபார்ம் பண்ண ஆரம்பிங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கான டீம் பில்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கை விட்டாலோ இல்லை அந்த டீம் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். எந்த மாதிரினா
உங்களை எப்போயுமே ஒரு மோட்டிவேட்டடாக உங்களுடைய கோல்ஸை அப்ரிஷியேட் பண்ணி நல்லா சூப்பராக கொண்டு போகிற ஒரு டீமை வந்துட்டு உருவாக்குங்க. அண்ட் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை நான் எப்படி பிரேக் டவுன் பண்ணேன்னா, ஆக்சுவலி என்னுடைய டைரியிலேருந்து ஒரு விஷயத்தையும் எடுத்து நான் வந்துட்டு ஒரு ஃபார்மாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இதை நான் வந்துட்டு அங்கங்கே கற்றுக்கிட்ட லெசன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And I hope you enjoyed this video. See you in another video.